அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ரேவதி, நீ வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து கூப்பிடுறாங்க. நான் பண்ணது தப்புதான், ஏதோ கோவத்துல உன்னை நான் அடிச்சிட்டேன், அது என்னுடைய தப்புதான், அதுக்காக உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன், இதுக்கு மேலேயும் எதுக்காக வராம இருக்க, என் கூட வா ரேவதின்னு சொல்லி ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி தங்கராஜ் கேக்குறாங்க. உடனே ராகவன் வந்து, மாப்பிள்ள தான் அவர் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டாரு இல்ல, இனி அவரு உன்னை அடிக்க மாட்டாரு ரேவதி, நீ கிளம்பி போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியராஜ் வந்து, என்னப்பா சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? இல்லப்பா, அதெல்லாம் முடியவே முடியாது. ரேவதி, நீ போக கூடாது. உன் அண்ணன் உன் மேல வச்சிருக்கிற பாசம் உண்மை, நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இருக்கனா, நீ வந்து போக கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கோபப்படுறாங்க. பாக்கியராஜ் வந்து வீட்டுல இருக்கவங்க யாரு எவ்வளவு சொன்னாலும் அது எதுவுமே கேட்டுக்கிறதே கிடையாது. பாக்கியராஜ் ரொம்பவே கோபமாவே இருக்காங்க. உடனே தங்கராஜ் வந்து, மத்தவங்க சொல்றதை கேட்காத ரேவதி, உன் புருஷன் நான் சொல்றேன்ல, நான் சொல்றத கேளு, வா ரேவதின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ரேவதி யோசிச்சு பாக்குறாங்க. யோசிச்சு பார்த்துட்டு பாக்கியராஜ் சொன்னதுக்காக திரும்பவும் வீட்டுக்குள்ளேயே போயிடுறாங்க. இது நம்ம தங்கராஜுக்கு பயங்கர அவமானமா இருக்கு. என்ன இது, ரேவதி இப்படி பண்றாளுன்னு சொல்லிட்டு தங்கராஜ் ரொம்பவே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. உடனே நம்ம ராகவன் வந்து, இங்க பாருங்க மாப்பிள்ள, உடனே அவளால எப்படி சமாதானம் ஆக முடியும்? ஒரு 2-3 நாள் ரேவதி இங்க இருக்கட்டும், அதுக்கப்புறம் நாங்களாவே அவளுக்கு புத்திமதி சொல்லி அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லி ராகவன் வந்து சொல்றாங்க. லக்ஷ்மி அதே தான் சொல்றாங்க. உடனே தங்கராஜ் வந்து, இத்தனை நாளா உங்களுக்கு நல்லவனா இருந்த, ஒரே ஒரு தப்பு, முன் கோபத்தால ஒரு விஷயம் நான் செஞ்சுட்டேன், அதனால நான் கெட்டவன் ஆயிட்டேன்லன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. உடனே ராகவன், இல்ல மாப்பிள்ள, அப்படி ஒன்றும் கிடையாது, இருக்கட்டும் மாமா, நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ரேவதி வந்து, அண்ணி, எனக்கு கவலை எல்லாமே தரணி நினைச்சுதான், தரணி தான் என்ன நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கானோ தெரியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு ரேவதி, கவலைப்படாத, தரணிய வந்து அண்ணன் இருக்காருல்ல, உங்க மாமியார் இருக்காங்கல்ல, நல்லபடியா பாத்துப்பாங்க, இதுக்காகலாம் நீ ஃபீல் பண்ணிட்டெல்லாம் இருக்காத, வருத்தப்பட்டுட்டும் இருக்காதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே ஃபீல் ஆயிட்டு இருக்காங்க. அவரு கூப்பிட்ட உடனே நீ போயிடுவேன்னு நினைச்ச ரேவதின்னு சொல்லி மலர் கேக்குறாங்க. அது எப்படி அண்ணி கேட்காம இருக்க முடியும்? அண்ணன் வந்து என்ன போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதை மீறி எப்படி அண்ணி என்னால போகாம இருக்க முடியும்? நான் இங்கதான் இருப்பேன், அண்ணன் எப்ப போக சொல்லுதோ அப்பதான் போகுவன்ற மாதிரி ரேவதி சொல்றாங்க. உடனே மலர் வந்து, நிஜமாவே ரேவதி, நீ ரொம்பவே வருத்தமா இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமான்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மதி வராங்க. அண்ணி, நானும் என் புருஷன்கிட்ட அறை வாங்கியாச்சு, மதியம் வாங்கிட்டான், இன்னும் நீங்க மட்டும்தான் குறையா இருக்கீங்கன்னு சொன்னதும், என் புருஷன்லாம் அடிக்க மாட்டாரு, அடிச்சாலும் நானெல்லாம் உன்ன மாதிரி எல்லாம் இருக்க மாட்டேன் ரேவதி, மதி மாதிரி அடிச்சா திரும்ப அடிப்பேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப லக்ஷ்மி உள்ள வந்ததும் அமைதியா இருக்காங்க. ரேவதி, உன்னை பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ரேவதி கேக்குறாங்க, என்னாச்சுமா, இன்னும் நீ தூங்காத, என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப கொஞ்ச நாளா தூக்கமே இருக்க மாட்டேங்குது, தூங்கணும்னு நினைச்சாலும் தூக்கம் வர மாட்டேங்குது, நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆகுது, படப்படன்னு ஆகுதுன்னு நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. மா, உடம்பு செக் பண்ணிக்கிறதானே, உன் அப்பா கிட்ட கேட்டா அவர் என்னத்துக்குன்னு சொல்லிட்டாரு, அதுக்கு மேல என்னத்த பேசுன்னு சொல்லி லக்ஷ்மி ஃபீல் ஆக. உடனே மதி வந்து, அவரோட ஹெல்த்தை அவர் பாத்துக்கிறாருன்னா உங்களோட ஹெல்த்தை நீங்க தான் பாத்துக்கணும், அவர் சொல்லிட்டாருன்னா உடனே நீங்க செக் பண்ண மாட்டீங்களா? முதல்ல போயிட்டு செக் பண்ணுங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்கவங்க சொன்னதுக்கு அப்புறம் அதை பத்தி எதுக்காக யோசிச்சுக்கிட்டு, சரி நான் தூக்கம் வருதா இல்லையான்னு தெரியல, எதுக்கும் தூங்குறலாமான்னு ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து லக்ஷ்மி போயிடுறாங்க. உடனே ரேவதி கிட்ட மலர் வந்து, அத்தை, எனக்கு இந்த மாதிரிதான் வெட வெடப்பா வருது, தலை சுத்துற மாதிரி இருக்குன்னு எவ்வளவு விஷயம் சொன்னாங்க தெரியுமா? உடனே மாமா அதுக்கு என்ன சொன்னாரு தெரியுமா? சும்மா சாப்பிட்டுட்டு தின்னுட்டு தூங்குற உனக்கு எதுக்கு என்ன வரப்போகுது, அதெல்லாம் ஒன்றும் செக் பண்ணிக்க வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது அத்தைக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டது ரேவதி, அண்ணி, அப்பா பேசினதெல்லாம் நான் சரின்னு சொல்ல மாட்டேன், இப்படி பேசினாவாது அம்மாவுக்கு உண்மையான சுயரூபம் தெரிய வரட்டும் அப்பாவுக்குன்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, நேரமாச்சு, தூங்கலாம்னு சொல்லிட்டு தூங்கலாம்னு போறாங்க. இப்ப தங்கராஜ் கட்டுறாங்க. தங்கராஜுக்கு ரேவதி இல்லாம ஒரு மாதிரி இருக்கு. சாப்பிட வாடன்னு சொல்லி தங்கராஜோட அம்மா கூப்பிட்டதும் காஞ்ச தோசை சுட்டு கொடுக்குறாங்க. அம்மா, என்னம்மா தோசையெல்லாம் காஞ்சு போய் கிடக்கு, ஏண்டா 7 மணிக்கு சுட்ட தோசை 10 மணிக்கு சாப்பிட்டா இப்படி தாண்டா இருக்கும், என்னம்மா ஒரே ஒரு சட்னி தான் இருக்கு, சாம்பார் இல்லையா? இங்க பாரு தங்கராஜி, என்ன உன் பொண்டாட்டி இல்லாம உன்னால ஒன்னும் இருக்க முடியலையா? அவளா இருந்துட்டதா எல்லா வேலையும் பார்த்திருப்பா, 3 வகையான சட்னி, சாம்பார், சுட சுட தோசை சுட்டு கொடுத்துருப்பா, என்னால இப்படி தாண்டா முடியும், உன் பையன் தரணிய பார்த்துக்கிட்டு அப்பப்பா என்னால ஒன்னும் முடியலன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க.
இருந்தாலும் தங்கராஜே நீ கை நீட்டு இருக்க கூடாதுடா. அம்மா நான் என்னமா பண்ணட்டும், அவ பண்ண வேலை அப்படி அப்படி பேசின மாதிரி அது பார்த்துக்கிட்டு இருந்தா இல்ல, எனக்கு கோபம் வந்துருச்சுமா, அதனாலதான் அடிச்சிட்டேன்னு சொல்லி தங்கராஜ் சொல்றாங்க. உடனே தரணி வந்து நீங்க என்னதான் கோபமா இருந்தாலும்ப்பா அம்மாவை அடிச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் தங்கராஜுக்கு ரொம்ப கோவம் வந்து, இங்க பாரு தரணி, தேவையில்லாமல என்கிட்ட பேசிட்டெல்லாம் இருக்காத, ஒழுங்கா போய் தூங்கு, நான் வந்து பாக்கிறதுக்குள்ள நீ தூங்கி இருக்கணும், இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவன்னு தெரியாதுன்னு சொல்லி மிரட்டி அனுப்புறாங்க. தங்கராஜுக்கு ரேவதி இல்லாம ஒரு மாதிரி ஃபீலா இருக்கு. இருந்தாலுமே தங்கராஜ் அதை ஒத்துக்கிறதே கிடையாது. அடுத்ததான் சுரேஷ் பாக்கியராஜை காட்டுறாங்க. சுரேஷ் கிட்ட பாக்கியராஜ் வந்து அடிச்சுட்டு எப்படி எல்லாம் பேசினாரு தெரியுமா மாப்பிள்ள, இங்க பாருடா சுரேஷ், இனி நீயும் கொஞ்சம் அடக்கமா இருக்கிறதுக்கு கத்துக்கோ. மாமா போன் பண்ணிட்டாருன்னதும் உடனே ஓடி போறது, அவர் ஊத்தி கொடுத்தா தலைக்கால் புரியாம குடிச்சிட்டு வீட்டுல வந்து சண்டை போறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது. ரேவதிக்கு அண்ணனுக்கு தம்பிங்க இருக்காங்க, அவங்க ரேவதிக்கு ஏதாவது ஒண்ணுனா நிப்பாங்கன்ற எண்ணம் அவருக்கு வரணும், புரியுதான்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டதும் சரின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா சுரேஷ் வந்து ரூமுக்கு போறாங்க. அங்க நம்ம மதி வந்து பெட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. ஆமா உன்னுடைய வேலை எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. அது பாட்டுக்கு போகுது. அந்த வேலையை ரெடி பண்றதுக்கு என்னால முடிஞ்ச முயற்சி என்னவோ அது எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. 3 மாசத்துக்குள்ள எப்படியாவது நான் கண்டிப்பா வேலையை வாங்கிடுவேன்னு சொல்லி மதி பேசிட்டு இருக்காங்க. ஆமா என்னுடைய வேலை எப்படி போச்சுன்றது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. உன் வேலை எப்படி போச்சுன்னு எனக்கு என்ன தெரியும், இந்த வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது எனக்கு தெரியாம இருக்கு, இதுல உன்னுடைய வேலை போனது எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு தங்கராஜ் ஒரு மாதிரி வருத்தத்துல இருக்காங்க. என் வேலை தானா போகல, உங்களுடைய மாமா பேசிதான் என்னுடைய வேலையை வந்து தடுத்து நிறுத்திருக்காங்க. நான் வேலைக்கு போறதுனாலதான் இந்த மாதிரி திமிரா இருக்கேன்னா, என் திமிர அடுக்கிறதுக்கு என் வேலையை வந்து அவருடைய இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி நிறுத்தியிருக்காரு. அதனால அவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். இன்னும் 3 மாசத்துல கண்டிப்பா எனக்கு என்னுடைய வேலை கிடைக்கும், உங்களால முடிஞ்சா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த எனக்கு போன் பண்ணி சொன்னது உங்களுடைய அக்கா ரேவதி. அந்த விஷயத்த எதுக்காக சொன்னேன்னு சொல்லி கேட்டதான் உன்னுடைய மாமா அடிச்சு அனுப்பியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் சுரேஷுக்கு பயங்கர கோவம் வருது. மாமா இப்படி எல்லாம் பண்ணியிருக்காரா, அதை தட்டி கேட்டா அடிச்சு அனுப்புவாரா, இல்ல இனியும் அவரை நான் சும்மா விட மாட்டேன், அவரு என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு சொல்லி சுரேஷ் கோவப்படுறாங்க. சுரேஷ் அதே கோவத்தோட போயிட்டு தங்கராஜை கேள்வி கேட்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.